நீ வெட்ட வரும்போது ஐயா சாமி விட்டுன்னு விழுந்து கும்பிடுற ஈன சாதி இழி விறகுகள் அல்ல தமிழர்கள். தண்ணீர் கோட்டுல தண்ணீரை குடிக்கிற நாய உனக்கு ஓட்டுருக்கல நாய, அதுக்கு தான் நாய, அதுக்கு தான்டா நாய. ஏ பண்ணிய தண்ணிய குடிக்கிறிய பண்ணி, உனக்கு ஓட்டுருக்கல பண்ணி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி. எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு. அன்னைக்கு அவர் பேசும்போது என்னது முத்துராமலிங்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? இவன் 2-1 எப்படி கண்ணுக்கிறா? அவன் கச்சத்தீவை எடுப்பான், எடுத்து கொடுப்பான். இவன் கொடுக்கும் போது கூட இருந்து பல்லிடிச்சு இருப்பான். அவன் ஆரியன், அவன் இந்தியன், இவன் திராவிடன். 2-1. அவன் இந்தியை திணிப்பான், இவன் எதிர்ப்பது போல நடிப்பான். அதிகாரத்தில் இல்லாத போது இந்தி தெரியாது போடா, அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்திக்காரனே வாடா, இந்தாடா தீபாவளிக்கு ஸ்வீட்டு பிடிடா, இதன்மே பண்டிகை மே சாத் மே ஹே, உமர் ஓட்டு மே ஹே, நமக்கு போட்டு மே ஹே, சேகர் பாபு மே ஹே, கோயில மணி அடிச்சுக்கமே. டே போடா போடா பிக்காளி. நீ ஒன்னு யோசிச்சு பாரு. இவன் கல்விய மாநில உரிமையிலிருந்து பறிச்சுட்டு போவான் இந்தியன். அதை சொல்ற ஆரியம் தான். இந்திய வேற ஆரியம் வேற இல்ல, எடுத்துட்டு போவான். திராவிட விட்டுருவான், மருத்துவத்தை எடுத்துட்டு போவான் விட்டுருவான், வரி எல்லாம் எடுத்துட்டு போவான் விட்டுருவான். கடைசி எங்க ஒரு நாடகம் போடுவான், எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரல, நான் எப்படி வாத்தாருக்கு சம்பளம் போடணும். இதை சொல்றதுக்காடா ஓட்டு கட்டு வந்தா நான் பரதேச்சு, இதுக்காடா உனக்கு 40 MP கொடுத்துச்சுட்டு. ஐயா ஐயா, நீ வெட்ட வரும்போது ஐயா சாமி விட்டுன்னு விழுந்து கும்பிடுற ஈன சாதி இழி விறகுகள் அல்ல தமிழர்கள். நீ வெட்ட நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிறமான மறவர் கூட்டம் என்பதை திராவிட கூட்டம் இந்திய கூட்டம் முடிவு வச்சுக்கணும். மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு. மாடு ஆடு மேய்க்கிற ஐயோ மாடு ஆடு பேசுக பைத்தியம் முத்தி போச்சு. தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு, அதுக்கு ஓட்டா இருக்கு. தண்ணீருக்கு ஓட்டு இல்ல, தண்ணீரை குடிக்கிற நாய உனக்கு ஓட்டு இருக்கல நாய, அதுக்கு தான் நாய, அதுக்கு தான்டா நாய. ஏ பண்ணிய தண்ணிய குடிக்கிறிய பண்ணி, உனக்கு ஓட்டு இருக்கல பண்ணி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி. எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு. அவனுக்கு ஒன்னும் புரியாது, நம்ம பேசுறது புரியாது. இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போல அன்னைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார். ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார். பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். இன்னைக்கு நான் சொல்லும்போது கைதட்டுவேன். அன்னைக்கு அவர் பேசும்போது என்னது முத்துராமலிங்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சத்தியமா நினைச்சிருப்பான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அதான் இன்னைக்கு அடுக்காகம் பூரா பிளாட்ஸ். அன்னைக்கு வரல, இப்படிதான் வாழ போறான்னு கணிக்கிறாப்ல. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். இன்னைக்கு நெல் விளையிற இடத்துல கல் விளைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? வீட்டு மனைகள். அத அன்னைக்கு ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு, இதாண்டா நடக்கும். ஆரியம் திராவிடம் இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிற இந்த கணிப்பிற்கு பெயர் என்ன? கால ஞானம். அதனால்தான் அவன் ஞானி, தெய்வ திருமகன். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை கணிப்பவனே ஞானம் உள்ளவன், தெய்வத்திற்கு இணையானவன், தீர்க்க சிந்தனை கொண்டவன். இதற்கு முன்பே இவனார் இருந்தான். அவர் காலத்து அவரோடு இருந்தவன் யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. 1921 அவன் இறந்து போகிறான். 47 விடுதாய். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 21க்கு முன்னாடி பாடிட்டு செத்துற. நாடு விடுதலை அடையவில்லை, அடைந்து விட்டார். மாநிலங்கள் பிரிப்பார்களா தெரியாது. ஆனால் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்கிறார். நிலச்சுமையென வாழ்ந்திட புரிவையோ எனக்கு நிலச்சுமை, பூமிக்கு பாரமா என்னை வாழ விட்டுருவியா? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடியவன் நம் பாட்டன் பாரதி. மாநிலம் பிரிக்கல, தமிழ்நாடு என்று இவர்கள் பேர் வைப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி பாடிட்டு அடங்கிட்டான். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பல இடங்களில் பாடி தீர்த்தார். இந்த கணிப்புக்கு பேர் கால ஞானம். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்குவன் மகா கவிஞன். அவன் ஒரு ஞானி,
இவர் ஒரு ஞானி, கால ஞானி. காலத்தை வருங்காலத்தில் வருவதை முன்கூட்டியே கணிக்கிறவன். இங்கே சில பதர்கள் மழை பெய்யும் தண்ணி தேங்கும்னே 60 வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இளவையும் கூட்டாம, இது ஒரு ஞானம், கேடுகட்ட கூமுட்ட ஞானம். ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணு எப்படி வருது? எப்ப தெரியுது? பேரன் நான் வந்தேன். நாங்கள் தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, தேவேந்தர் அல்ல, படையாச்சி அல்ல, பறையர் அல்ல, உடையார் அல்ல, முத்தரையர் அல்ல, கவுண்டர் அல்ல, இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் என் அடையாளங்கள் அல்ல. பிறகு நான் யார்? நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தேன். முடிந்தது. 2 பேரும் ஏத்துட்டான். 2 பேரும் கபடியில டேஸ் அடிக்க வருவோம்ல, கையை கோர்த்துக்கிட்டு இப்படி அப்படி வந்துட்டான். நான் எப்படி பண்றேன்? அப்படியே தாவி போவோம்ல ஜொர்க்கடிச்சு. கபடி விளையாட்டு புரோ கோடி நடக்குது பாரு, ஏன்னா அப்படி அடிச்சு போனவன் நான். அவன் வரும்போது அப்படியே தோல்ல கை வச்சு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு போயிருவேன். அப்படி போய்கிட்டு இருக்கேன். இப்ப இவன் 2 1 எப்படி கணுக்கிறா? அவன் கச்சத்தீவை எடுப்பான், எடுத்து கொடுப்பான். இவன் கொடுக்கும் போது கூட இருந்து பல்லிடிச்சு இருப்பான். அவன் ஆரியன், அவன் இந்தியன், இவன் திராவிடன். 2 1. அவன் இந்தியை திணிப்பான், இவன் எதிர்ப்பது போல நடிப்பான். அதிகாரத்தில் இல்லாத போது இந்தி தெரியாது போடா, அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்திக்காரனே வாடா, இந்தாடா தீபாவளிக்கு சுவிட்டு பிடிடா, இதன்மே பண்டிகை மே சாத் மே ஹே, உமர் ஓட்டு மே ஹே, நமக்கு போட்டு மே ஹே, சேகர் பாபு மே ஹே, கோயில மணி அடிச்சுக்கமே. டே போடா போடா பிக்காளி. இன்னுமாடா நீங்க திருந்தல? டே இன்னுமாடா? இது போல 1000 மகன் இல்லடா, 1000 மகன் வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு முன்னிக்கிற இந்த மகனையும் விட்டுட்டான்னு வச்சுக்க, உன்னை நாய் கூட மதிக்காத. உனக்கு ஒரு பயம் சொல்ல மாட்டான். முதல்ல இவர் யாருன்னு ஒருத்தனை 1 மணி நேரம் பேச சொல்றான் இந்த நாட்டுல. டே பேச சொல்றான், தெரிஞ்சதானே பேசுவான். தம்பி துறை மாதிரி தெரிஞ்சதானே பேசுவான். அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும், அந்த பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க. தேவர், மரவர், அகமுடையர், கல்லர்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு. நீ வா, அங்க வச்சு போடுறோம். உனக்கு இந்த வாட்டி இருக்கு. ரொம்ப போட்டாங்க நமக்கு. ஒரு அளப்பெரிய ஞானம். நீ ஒன்னொன்னே யோசிச்சு பாரு. இவன் கல்விய மாநில உரிமையிலிருந்து பறிச்சுட்டு போவான் இந்தியன். அதை சொல்ற ஆரியம் தான். இந்திய வேற ஆரியம் வேற இல்ல. எடுத்துட்டு போவான். திராவிட விட்டுருவான். மருத்துவத்தை எடுத்துட்டு போவான், விட்டுருவான். வரி எல்லாம் எடுத்துட்டு போவான், விட்டுருவான். கடைசி எங்க ஒரு நாடகம் போடுவான், எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரல, நான் எப்படி வாத்தாருக்கு சம்பளம் போடணும். இதை சொல்றதுக்காடா ஓட்டு கட்டு வந்தா நான் பரதேச்சு, இதுக்காடா உனக்கு 40 MP கொடுத்துச்சுட்டு. ஐயா ஐயா எப்படி கணிச்சு சொல்றாரு பாரு. 2 பேரும் ஒண்ணுதாண்டாவன். யாருக்கு சொல்றாரு? எனக்கு தான். எனக்கு சொன்னது இருக்கு பாரு, பல இது சொல்றேன் பாரு, பின்னாடி சொல்லிட்டு வரேன். எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் பாரு. சீமா உனக்கா? எனக்கு தான்டா, எல்லாமே எனக்கு தான். தீரம் பேசுனது எனக்கு தான், என் தாத்தன் பைய பேசி வச்சது எனக்கு தான். ஒரு மனிதனின் குணத்தை வைத்துத்தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து, பிறந்த சாதியை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது. இதே கருத்தை தான் அறிவாசனல் அம்பேத்கர், அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள், இதே கருத்தை தான் சொல்லுகிறார். பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீ பகுத்து பார்க்கிறாய்? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய். நான் மதர்ந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை அபகரிக்க மாட்டேன், திருட மாட்டேன், ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன், பிறர் மனையை நிலவை கூட தொட மாட்டேன். இந்த நாட்டில் எது எது தர்மம், எது சமூக நீதி, எது எது நேர்மை என்று கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அதை அப்படியே நான் கடைபிடிப்பேன். இதில் எதையுமே செய்யாத ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலண்டு விழுக தெருவிலை கடப்பான். கட்டிய மனைவி தவிர பிறமனையை நோக்குவான். ஊரான் சொத்தை புறான் திருடி பதுக்கி ஒதுக்குவான். ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைப்பான். இந்த நாடு, இந்த நாட்டின் தர்மம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ, எதுவெல்லாம் கருமம் என்று பழித்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்பவன் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததனாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே, அங்கே மகாராக்கியத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒரு மனிதனின் குணத்தை வைத்து மதிப்பீடு. அப்படி எங்க மதிப்பிடுறேன்? எங்க மதிப்பிடுறேன்? அவன் இந்திய நாட்டின் குடிமகனானாலும், இந்த நாட்டின் முதல் குடிமகனானாலும் உட்கார இடம் தரவில்லை. ஐயா மோடி அவர்களும், நாட்டின் பிரதம அமைச்சர் அவர்களும், ஐயா அத்வானி அவர்களும் நாற்காலிலே உட்கார்ந்து கொண்டு நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்முவை அந்த ஓரத்திலே கைகட்டி நிக்க வைத்த நாடு தாண்டா இந்த நாடு. இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரியாத காலத்திலே தாத்தா அவர்கள் கடுமையாக அதை எப்படி குறிப்பிட்டு பேசுறார்?
ராம்நாத் கோயிலுக்குள்ள போகல, கோயிலுக்கு முன்னாடி இருக்க மரத்துல யாக வளர்த்து சாமி முட்டு போயிட்டாப்ல. நாட்டின் முதல் குடிமகனாயும் என் மேல சுமத்தப்பட்ட தீண்டாமை, இழிவு, சாதி அழுக்கு துடைக்கப்படலடா. அப்ப பிறப்பினால் நீ இதை கணக்கிடுற. அவன் திறமை, அவன் குணம், அவன் உயர்ந்த பண்பு மாண்பை வைத்து நீ மதிப்பிடு என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர். அவர் எப்படி நீ சாதி வெறியர் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றாய்? அதை தகர்க்கிறோம்டா. நீ வந்து பார், தாத்தா இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திலே முழக்கமிட்டவன் மாறவன். என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலே முழக்கமிட போபவன் தேவேந்திர குலத்தில் பிறந்த மகனும் மகளும். அவர் கண்ட கனவு தமிழ் சமூகத்தின் சமத்துவம், ஓர்மை. இந்த நிலப்பரப்பு முழுதைக்கும் நேசித்த மகன், ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்திலே நின்ற மகன், சொந்த நிலத்தில் வாழ்கிற பகத்து பார்ப்பார் என்று எப்படி நீ நம்பினாய்? எவர் கூறினும் நீ எப்படி ஏற்றாய்? எப்படி ஏற்ற? தன்னை பற்றி சொல்லும் போது எனக்கு பாடுபட தெரியும், பாராட்டு பெற தெரியாது. எனக்கு வெற்றி பெற தெரியும், வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது. எனக்கு விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது. எனக்கு மக்களைத்தான் தெரியும், மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது. எனக்கு பாய்தான் தெரியும், பட்டுமத்தை தெரியாது. எனக்கு அடக்கம் தெரியும், ஆடம்பரம் தெரியாது. எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார். அதை இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா, அடிமைப்பட்டு கிடந்த நிலத்தின் உரிமைக்கு நின்ற நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன், எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிறார். வீரனாக இருக்கிற குணம்தான் எதிரியாலும் போற்றப்படும். கோழையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனே பழித்து பேசுவான், இழிவாக கருதுவான் என்கிறார். இவ்வளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை. அவரை ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை குரு பூஜை வருது, அவருக்கு ஜெயந்தி வருது, போய் வணங்கிட்டு அப்படி வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க. தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும்.